ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ முருங்கைக்கீரை கல்லணி சூப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். முருங்கைக்கீரை போட்டுருக்கோம். கட் பண்ண தக்காளி, இடிச்ச பூண்டு, ஒரு வதங்க போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். தேவையான கல் போட்டுக்கலாம். கீரையை நல்லா வதக்கணும். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றலாம். கடைஞ்சி வச்சு கல்லணி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கலந்து ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அயன் சத்து இல்லாதவங்க முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக இரும்பு சத்து ஏறிடும்.